வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே தினந்தோறும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலேயே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் திருத்தீய சர்க்கமானது 3. ஹனுமத் பிரேஷனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனை சந்தித்தாராம் என்கிற தலைப்பிலே முழு ஸ்லோகத்தையும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் திருத்தீய சர்க்கமானது 3. ஹனுமத் பிரேஷனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய இவர்கள் இருவரையுமே அவர் சந்தித்தாராம். வசோ விஜ்ஞாய ஹனுமானே சுக்ரீவஸ்ய மகாத்மனः பர்வதாத் திருஷ்யமூகாத்வோ புப்ளுவே யத்ர ராகவோ. அதாவது வானரங்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் அவன் சொன்ன சொற்களில் உள்ளே இருக்கக்கூடிய உட்கருத்தை பிரமாதமாக புரிந்து கொண்டு ஸ்ரீ ஹனுமான் ரிஷ்யமூக மலையிலிருந்து ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்கள் இருவரும் இருக்கக்கூடிய இடத்திற்கு தாவி குதித்து சென்றாராம். கபீரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜः பிக்ஷுரூபம்
ததோ வேஜே சட புத்தி தயா கவி கவி. வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஹனுமான் என்ன பண்ணாராம், தன்னோட வானர ரூபத்தை திறந்துட்டு வஞ்சக எண்ணத்தோட ஒரு மனுஷ பிரம்மச்சாரியுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டாராம். அதாவது பிரம்மச்சாரி உருவத்தில் அவள் எதிர போய் நிற்கணும் அப்படின்னுட்டு பிரம்மச்சாரி உருவத்தை எடுத்துட்டாராம். இதில் பிக்ஷு ரூபம் அப்படின்னு ஒரு பதமானது வருது இந்த ஸ்லோகத்தில். இந்த பிக்ஷு ரூபம் அப்படின்னா என்ன? ஒன்று சன்னியாசி, இன்னொன்று பிரம்மச்சாரி. இந்த ரெண்டு அர்த்தம் உண்டு அந்த ஒரே ஒரு பதத்துக்கு. அப்போ இந்த ஹனுமான் இருக்கார, அவர் தன்னுடைய சுயரூபத்தை எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர். ஆனால் இந்த பிக்ஷு ரூபத்தில் அந்த பதத்துக்கு அர்த்தத்தில் சன்னியாசி அப்படின்னாக்க அவள் கையில் கமண்டலம் இருக்கணும், தண்டம் இருக்கணும். அந்த ரெண்டுமே இவர்கிட்ட கிடையாது. அப்படி அவர்கிட்ட இல்லாததுனால தான் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிக்ஷு ரூபத்துக்கு அவர் பிரம்மச்சாரி அப்படின்ற அர்த்தமானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அர்த்தமும். ததா ச ஹனுமான் வாசா சலக்ஷ்ணயா சும்மனோஜ்ஞயா வீஹினி தவது பாகம்யா ராகவோ பிரணிபத்யசா ஆபபாஷே யதா தௌ வீரோ யதாவத் பிரசம்சசா சம்பூஜ்ய விதிவத்வீரோ ஹனுமான் மாருதாத்மஜா. அப்புறம் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி ரொம்பவும் வணக்கத்தோட ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணன் அவளை கிட்டக்க நெருங்கி என்ன பண்ணாராம், நமஸ்காரம் பண்ணிண்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அந்த எதிராளிகளுடைய உள்ளத்தை கவரும் வகையில் ரொம்பவும் பிரமாதமாக இனிமையாக பேச தொடங்கினாராம் ஹனுமான். இவ ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவ ரெண்டு பேருடைய தெய்வீக அழகில் ஸ்ரீ ஹனுமான் தன்னுடைய மனசை பறிகொடுத்ததும் இந்த இரண்டு வீரர்களையுமே உள்ளமும் அவர் ரொம்பவும் பாராட்டினாராம். அவளை ராமபிரானையும் லக்ஷ்மணையும் பாராட்டினாராம். உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்யா பராக்கிரமோ ராஜர்ஷி தேவ பிரதிமோ தாபசோ சம்சீத்தௌ ரதௌ. வாயுபுத்திரனுடைய குமாரராக இருக்கக்கூடிய வாயுபுத்திரன் ஹனுமான் வீண் போகாத பராக்கிரமம் உடையவர்களும் ராஜ ரிஷிகளில் போல இருப்பவர்களும் தவசிகளுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்களும் கடுமையான நியமங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுமாகிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் அனுஷ்டானத்தில் உள்ளபடியே பிரமாதமாக வரவேற்றாராம் ஹனுமான். மென்மையான குரலில், இப்போ நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தல, இந்த மாதிரி ரொம்பவும் மென்மையான குரலில் மனப்பூர்வமாக ரெண்டு பேருக்கிட்டையும் பேசினாராம் ஹனுமான். ஏசம் கதம் இமம் பிராப்தோ பவந்தோ பரவர்ணினோ திராசயந்தோ மிருககணான் அந்யாம்ச வனசாரிணா. இப்போ ஹனுமான் சொல்கிறார், ஸ்ரீ ராமபிரான் கிட்டிக்கையும் லக்ஷ்மணன் கிட்டிக்கையும் அபூர்வமான உடல் வண்ணம் பெற்றிருக்கக்கூடிய தாங்கள் இருவரும் இந்த காட்டு பணத்துக்குள்ள உள்ளே புக முடியாத, மனிதர்களுக்கெல்லாம் வேலையே இல்லாத
இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எப்படி தான் வந்து சேர்ந்தீங்க? யார் ஹனுமான் கேட்குறார். ராமபிரான் கேட்டீங்க, லட்சுமணன் கேட்டீங்க. மான் கூட்டங்களையும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மற்ற காட்டு பிராணிகளையும் அதுகள் வந்து உங்களை பார்த்த உடனே கண்டு ஓடி போகிறதே, இந்த மாதிரி எதுக்கு அதை வந்து ஓட செய்கிறீங்க அப்படின்னுட்டு பிரமாதமாக நீங்கள் ஓட செய்கிறல. உங்களை மாதிரி மகா பராக்கிரமசாலி யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்பவும் புகழ்ந்து பேசுகிறாராம் ஹனுமான் ராமபிரான் கிட்டக்கையும் லக்ஷ்மணன்ட்டையும். பம்பாஹீரருகான் விரக்ஷான் வீக்ஷமானோ சமந்ததः இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தோ தரஸ்வினோ. இந்த பம்பை ஏரியினுடைய கரையில் உள்ள மரங்களை எல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவும் உற்று பார்த்துட்டு இருக்கீங்க. துடிப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ரொம்பவும் தெளிவான தண்ணீரோடு விளங்கக்கூடிய இந்த நதியை நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுனால இந்த நதியானது மேலும் பிரமாதமாக அழகாக இருக்குது, அழகுப்படுத்தியிருக்கீர்கள். எப்படி பேசுகிறார் பாருங்க. இதான் ஹனுமான் கிட்ட இருக்கிறது. பம்பை நதி அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த இடத்துல பம்பை நதின்றார். இந்த பம்பை நதின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்கே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவர்களுடைய தேஜஸால் இந்த பம்பையானது மயங்கிய நிலையில் அவ்வளவு பிரமாதமாக இவ ரெண்டு பேரும் நிற்கிறதுனால அந்த ஜலமானது ஜொலிக்கிறதாம். அதனால அதை வந்து அவர் வந்து நதின்னு சொல்கிறார் இங்கே ஹனுமான். தைரியவந்தோ ஸ்வர்ணாபௌ கௌயுவான் சீரவாசசௌ நிஸ்வசந்தோ வரபுஜோ பீடயந்தா விமா பிரஜா சிம்ஹவிப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதிபல விக்ரமௌ சக்ரசாப நிவேசாபே கிரஹீத்வா சத்ருசூதனௌ. இப்போ அனுமான் சொல்கிறார் ராமபிரான் கிட்டையும் லக்ஷ்மணன் அவன் ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவும் மிகவும் மன உறுதி படைத்தவர்கள் போல இருக்கீர்கள். உங்களுடைய மேனியை பார்த்தோம்னாக்கா பிரமாதமாக பொன்னிறமாக இருக்கு. அந்த மேனியில் வந்து மர உரி தரித்து கொண்டிருக்கீங்க. பிரமாதமாக நீண்டமான பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கீங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்கும் வலுவான தோள்களானது பிரமாதமாக உடையவர்களாக இருக்கீங்க. இந்த காட்டு பிராணிகளை வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து துன்படுத்துறீங்க. ஏன்னா உங்களை பார்த்தாலே இந்த பிராணிகள்லாம் பயந்து ஓடுறது. உங்களுடைய மகாவீர தோற்றத்தை கண்டு எல்லா பிராணிகளும் ரொம்பவும் அஞ்சு போகிறது. அஞ்சு போகிறதுனா பயந்து போகிறது. சிங்கத்தை போன்ற கம்பீரமான பார்வை உங்கள் ரெண்டு பேருக்கும். சிங்கத்தை காட்டிலும் மிக மிக அதிகமான பராக்கிரமம் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும். உங்களுக்கு மனசில் வந்து தைரியமானது ஏகப்பட்டதாக இருக்குது. மனோவீரம் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு. இந்திரனுடைய போன்ற ஒரு வில்லை வந்து ரெண்டு பேரும் பிரமாதமாக கையில் வச்சுட்டு ஏந்தி கொண்டிருக்கீங்க. இதிலிருந்தே நீங்கள் வந்து ரெண்டு பேருமே எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவர் அப்படின்னு நன்னாவே என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னாராம் ஹனுமான் ராமபிரான் கிட்டக்கையும் லக்ஷ்மணன் கிட்டக்கையும். ஸ்ரீமந்தோ ரூப சம்பந்தோ वृषभ श्रेष्ठ विक्रमो हस्ते हस्तोपम अभुजो तुजीमंतो नरषभौ प्रभया पर्वतेन्द्रोयं युवायो रवपासितः राज्यार्हावम् अभ्रघ्यौ कथं देशं
இஹாகதோ. இந்த அனுமான் என்ன சொல்ற, ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணனையும் பார்த்து பிரதானம் ரொம்பவும் மிகவும் அழகாக காந்தி உடையவர்கள். காந்தி உடையவர்கள்னாக்கா அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். உடல் அழகும் பிரமாதமாக பெற்றவர்கள் நீங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் உயர்ந்த காளைக்கு சமமானவர்கள். அந்த அளவுக்கு காளைக்கு எவ்வளவு தூரம் வீரம் இருக்குமோ அந்த மாதிரி வீரம் போற்றக்கூடியவர்கள் நீங்க ரெண்டு பேரும். யானையினுடைய துதிக்கை இருக்க அது போல இருக்கு உங்களுடைய ரெண்டு புஜங்களும். உங்க ரெண்டு பேருக்குமே பிரமாதமாக தெய்வீக ஒளி வீசக்கூடியவர்களாக இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் மகா புருஷோத்தமர்கள். மலைகளுள் சிறந்த இந்த மலையானது நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால உங்களுடைய ஒளியால இந்த மலையே ரொம்ப ரொம்ப பிரகாசமா பிரகாசிக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் அரசாட்சி செய்யத்தக்கவர்கள் தான். அரசாட்சி தான் நீங்க பண்ணணும். தேவர்களை போல நீங்க ரெண்டு பேரும் பிரமாதமா விளங்குறீங்க. இப்படிப்பட்ட நீங்க ரெண்டு பேரும் உள்ளேயே அணுக முடியாத, கிட்டக்கையே வர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு, இந்த இடத்திற்கு எதுக்காக ஏன் வந்தீங்க அப்படின்னு ஹனுமான் ராமபிரான் கிட்டீங்க லக்ஷ்மணன் கிட்டீங்க கேட்டாராம். பத்மேக்ஷணோ வீரோ ஜடா மண்டலதாரிணோ அந்யோன்யஸ்திருசோ வீரோ தேவலோகாதிவாகதோ. இப்போ ஹனுமான் சொல்றார் ராமபிரானையும் லக்ஷ்மணையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் தாமரை இதழ் எப்படி இருக்குமோ அதை போன்ற உங்களுடைய கண்களானது அவ்வளவு பிரமாதமாக இருக்கு, பிரகாசமா இருக்கு. வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய உடல் அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும். அப்படி இருக்கிறவா நீங்க ஜடாமகுடம், ஜடை, அதான் சொல்றார், ஜடாமகுடம் தெரித்தவர்கள். ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே தோற்றமா உடையவர்களா என் கண்ணுக்கு தெரியுது. கோமளமான சரீரம் படைத்த நீங்கள் கரடுமுரடான பாதையில பல தீய சக்திகளையும் எதிர்கொண்டு வெற்றியுடன் உங்களுடைய காலால நடந்து வந்திருக்கோம். மன வலிமை பெற்ற வீரர்கள் நீங்க ரெண்டு பேரும். மனோதைரியம் ரொம்ப ஜாஸ்தி உங்க ரெண்டு பேருக்கும். தற்செயலா உங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தேவலோகத்திலேருந்து இந்த பிரதேசத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்து விட்டவர்கள் போல பிரமாதமா தோன்ற செய்கிறீங்க அப்படின்னு ராம் ஹனுமான். யத்ருச்யவ சம்பிராப்தோ சந்திர சூரியோ வசுந்தராம் விசால பக்ஷசௌ வீரோ மாஹனுஷோ தேவரூபிணோ சிம்ஹஸ்கந்தோ மகோத்சாஹோ சமதாவிவ கோவ்ருஷௌ ஆயதாஸ்ய சுவருத்தாஸ்ய பாஹவ பரிகோபமாக. இப்போ ஹனுமான் சொல்றார் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணையும் பார்த்து, எதிர்பாராத விதமாக நீங்க ரெண்டு பேரும் மண்ணுலகை அடைந்து விட்ட சூரிய பகவான் சந்திரன் அவளை போல நீங்க ரெண்டு பேரும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் பிரமாதமான அகன்ற மார்பானது இருக்கு.
நீங்கள் 2 பேரும் மனிதர்களாக இருந்தாலும் உங்களுடைய தோற்றமும் வீரமும் உடையதாகவே அது போலவே இருக்கே, பிரமாதமாக இருக்கே. சிங்கத்தினுடைய போன்ற தோள்கள் உங்களுக்கு, அவ்வளவு கம்பீரமான சிங்கம் எப்பயும் கம்பீரமாக இருக்கும், அந்த மாதிரி தோள்கள் உங்களுக்கு. உங்கள் 2 பேரும் உடல்லையும் உற்சாகமானது பிரமாதமாக தெரியறது. நீங்கள் 2 பேரும் மதம் கொண்ட ரிஷபம் அதை போன்றவர்கள். ரிஷபம்னாக்கா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய வாகனம், ரிஷப வாகனம். அந்த ரிஷபங்களை போன்றவர்களாக இருக்கு. உங்கள் 2 பேரையும் பார்த்தாக்க உங்கள் 2 பேருக்கு என்ன தெரியுது எனக்குன்னா, நீண்டு உருண்டு திரண்ட பிரமாதமான படிகம், இரும்புத்தடி போல விளங்கக்கூடிய புதங்கள் உங்கள் 2 பேருக்கும் இருக்கு. இதான் எனக்கு தெரியறது அப்படின்னாராம் ஹனுமான். சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதாः भो யோக்யாவகம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவீமிமாம் சசாகரவணாம் கிருஷ்ணாம் விந்தியமேரு விபூஷிதாம். இப்போ இன்னும் பிரமாதமாக பேசுகிறார் ஹனுமான். ஸ்ரீ ராமபிரான் கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் எல்லா அணிகலன்களையும் அணியத்தக்க உடல் உறுப்புகளை கொண்ட நீங்கள் ஏன் ஒரு அணிகலன்களை கூட அணியாமல் இருக்கீங்க? அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லையே. பரிபூர்ண அழகையும், அதாவது உங்களுடைய உண்மையான அழக மக்கள் எல்லாம் கண்டு கழிச்சு பூரித்து போய் அவ கண்டு கழிக்கட்டுமே அப்படின்னு உங்களுக்கு மக்கள் மேல, மனிதர்கள் மேல தயாள குணமானது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கு. அது எப்படின்னா, சமுத்திரங்கள் போல, கடலை போல இருக்கு உங்களுக்கு தயாள குணம். காடுகள் மற்றும் விந்தியம் வேறு மலைகள் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதையுமே காப்பாற்றுவதற்கு நீங்கள் இருவர் மட்டுமே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாராம் ஹனுமான் ராமபிரான் கிட்டக்கையும் லக்ஷ்மணன்ட்டையும். இமே ச தனுஷி சித்ரே சலக்ஷ்ணே சித்ரானுலேபனே பிரகாசேதே யதேந்திரஸ்ய வஜ்ரே ஹேம விபூஷிதே. இப்போ ஹனுமான் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே வில்லு, இந்த 2 வில்லுமே ரொம்பவும் மிகவும் பிரமாதமாக அற்புதமாக இருக்கு. பளிச்சுன்னு ஒளி வீசிக்கொண்டு பிரமாதமாக அந்த வில்லில் நறுமணங்கள்லாம் பூச்சிக்கள்லாம் பூசப்பட்டு பிரமாதமாக வாசனையோடு விளங்கிறது. இந்த உங்கள் கையில் உள்ள இந்த விற்கலானது தங்கத்தால் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டு அது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு இந்திரனுடைய 2 வஜ்ராயுதங்கள் போல இருக்கு. இந்த விற்கலை வஜ்ராயுதம் அப்படின்னு எதுக்காக ஹனுமான் சொல்றார் அப்படின்னா, இந்த வஜ்ராயுதத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்குமோ அது போல உங்க வில்லுல அந்த ஆற்றலானது இருக்கு அப்படின்றத எடுத்துரைத்தாராம் இந்த இடத்துல ஹனுமான். சம்பூர்ணானி சிதைர்பாணை தூணாஸ்ய சுபதர்சனாஹ ஜீவி தாந்த கரைர்கோரை ஸ்வசஸ்பிரிவ பன்னகைः மகாபிரமாணோ விஸ்தீர்ணோ தப்தஹடகபூஷிதோ கட்காவேதோ விராஜேதே நிர்முக்தாவிவ பன்னகௌ.
நீங்கள் 2 பேரும் அனுமான் சொல்கிறார், நீங்கள் 2 பேருமே பெருமூச்சு விடும் ஆத்திரத்தோட தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய சர்ப்பங்களை போல இருக்கு. இப்போ 2 பேருமே எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாம்பு, சர்ப்பங்கள்னா பாம்பு, விஷத்துக்கு இருக்கக்கூடிய பாம்பு, பயங்கரமானவைகளையும் உயிரை பறிக்கக்கூடியவையுமான ரொம்பவும் கூர்மையாக இருக்கக்கூடிய பானங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கு. அது எதில் இருக்கு? அழகிய அம்பரா தூணிகள் நீங்கள் 2 பேரும் அணிந்திருந்து அதில் ஏகப்பட்டதாக வச்சுருக்கீர்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த அம்புகள்லாம் இருக்கே, மிக நீண்டவைகளும் அகலமானவைகளும் சொக்க தங்கத்தால் வேலைப்பாடு உடையவைகளுமான கத்திகள் 2 கத்தி வச்சுருக்கேள். அவ்வளோ பிரமாதமான கத்தி, பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இந்த 2 கத்தியும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சர்வமானது இருக்குது, பாம்பானது இருக்குது. அந்த பாம்பானதனுடைய மேலே இருக்கக்கூடிய அதனுடைய தோலை, அதை சட்டைன்னு சொல்கிறது. அந்த தோலை உரிச்சிட்டோம்னா பாம்பானது எப்படி பிரமாதமாக பளிச்சிடுமோ அதுபோல பளிச்சிடு இருக்கு இந்த கத்தி அப்படின்னு ராமனுமான். ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத்வை நாபிபாஷதா சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஸ்யேத்வானரயூதவः ஹீரோ விநிகிருதோ பிராத்ரா ஜகத பிரமதி துக்கிதः. இப்போ அனுமான் சொல்கிறார் ராமபிரான்கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும், இவ்வளவு நேரமாக நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு உங்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் கேள்வி கேட்டு பேசிக்கொண்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஏன் ஒரு பதிலை கூட சொல்லாமல் இருக்கேள். நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அறநெறியலாரான வானர தலைவர் சுக்ரீவன் அப்படின்றவர் ஒருத்தர் இந்த மலையில் இருக்கார். அவர் மகாவீரர். அவர் தன்னுடைய சகோதரன் வாலியினால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு ரொம்பவும் துயரத்தோட உலகம் முழுக்கவும் சுற்றி சுற்றி அலைஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னாராம் அனுமான் ராமபிரான்கிட்டையும் லக்ஷ்மணன்கிட்டையும். பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேனா சுக்ரீவேன மகாத்மனா ராஜ்ஞா வானரமுக்கியானாம் அனுமான் நாம வானரः. இப்போ சொல்கிறார் அனுமான், இந்த சுக்ரீவன் இருக்காரு, அவருடைய சகோதரர் வாலி. பாமரர்களான வானர்களுக்கு வேண்டுமானால் அவர் மன்னராக இருக்கலாம். ஆனால் வானரங்களிலேயே முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் இந்த சுக்ரீவன் இவர்தான் மன்னர். மகாத்மாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் அவர் என்னை உங்ககிட்ட தூதுவனாக அனுப்பியிருக்கார். நான் வானரன். இப்போது நீங்கள் பார்க்கிறது பொய்யாக நானாக புனிந்து கொண்ட இந்த வேஷம். என்னோட பேர் ஹனுமான். இங்கே ராவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ராமபிரான் கிட்டக. என்னோட பேர் ஹனுமான் அப்படின்ட்டு சொல்கிறார். யுவாபியாம் சக தர்மாத்மா சுக்ரீவ சக்யமிஷ்யதி தஸ்ய மாம் சஜிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜம் பிக்ஷுரூப பிரதிச்சந்தம் சன்னம் சுக்ரீவ பிரியகாம்யயா ருஷ்யமுகாதிக பிராப்தம் காமகம் காமரூபிணம். இப்போ சொல்கிறார் ஹனுமான்,
தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் உங்க 2 பேர்கிட்டையும் இருவருடனும் நட்பு கொள்ள வந்து விரும்புகிறார் அப்படின்றார் இங்க ஹனுமான். நான் வந்து அவருடைய அமைச்சர் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வாயுதேவன் இருக்காரே, வாயு பகவான், அவர் வந்து ஒரு வானர பெண்ணோட சேர்ந்து அவருக்கு பிறந்த சொந்த புத்திரன், ஜேஷ்ட புத்திரன், அவருடைய சொந்த பிள்ளை தான் நான். இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, சுக்ரீவனுடைய விருப்பப்படி அவர் தான் என்னை வந்து இந்த வானரத்தோடு போகாத வேற ஏதாவது உருவம் எடுத்துட்டு போன்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து பிரம்மச்சாரியாக, ஒரு மன்னன் இருந்தார்னா அவரோட கட்டளையை போட்டார்னா அந்த அமைச்சர்கள் வந்து தன்னுடைய சிரம் மேற்கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் வந்து கடமையை தவறாத அமைச்சர்கள் அப்படின்றார் இங்க ஹனுமான். வந்து அதனால மாறுவேடம் போட்டு ரிஷமுகத்திலிருந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன். நான் வந்து எப்படின்னு கேட்டேன்னா, ராமபிரானே, என் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடியவன். நான் எப்படி வேணாலும் உருவம் எடுப்பேன், நான் எங்கே வேணாலும் செல்லக்கூடியவன் அப்படின்னா ஹனுமான் ராமபிரான் கிட்டக்க. ஏவ முக்தாதோ ஹனுமான் ஸ்தௌ வீரோ ராமலக்ஷ்மணோ வாக்யஜ்ஞோ வாக்யகுசல புனர்னோவாச கிஞ்சனா ஏத ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத் பிரகிருஷ்ட வதன ஸ்ரீமான் ராதரம் பாஸ்வதசிதம் ஸ்திதம். இப்போ சொல்கிறார் ஹனுமான் ஸ்ரீ ராமபிரான் கிட்டையும் லக்ஷ்மணர் கிட்டையும், நீங்கள் 2 பேரும் பிரமாதமான வீரர்கள். நான் இப்போ இத்தனை நேரம் உங்கள்கிட்ட வந்து சொன்ன கருத்தை பிரமாதமாக அறிய வல்லவர்களுமான ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, சொல்லிலேயே அழகரான ஸ்ரீ ஹனுமான் இத்தோட பேச்சை வந்து நிறுத்தி கொண்டாராம். அவர் பேசுகிற பேச்சை வந்து நிறுத்தி கொண்டாராம். பிரமாதமான ஆண்மை துரு பொருந்தியவரும் மலர்ந்த முகம் உடையவருமான ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ ஹனுமானுடைய சொற்களை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனாகப்பட்ட தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சசீவோ அயம் கவீந்திரஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ காங்க்ஷமாணஸ்ய மவாந்திகம் உபாகதः. இப்போ ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக, இந்த ஹனுமான் இருக்காரு, மகாபலம் பொருந்திய வானர மன்னரான சுக்ரீவனுடைய அமைச்சர் ஹனுமான். அவருக்கு வந்து சுக்ரீவனுக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் அப்படின்ற ஒரே ஆதங்கத்தோட என்கிட்ட வந்திருக்கார். என்கிட்ட வந்திருக்கான். இப்போ ஹனுமான் என்கிட்ட வந்திருக்கான். எந்த சுக்ரீவனை நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு காண வேண்டும் என்று நாம் வந்து எப்படி ஆவலாக இருக்கின்றேனோ, அந்த சுக்ரீவன் கிட்ட இருந்தே இந்த ஹனுமானானவர் என்னை நாடி வந்திருக்கார் அப்படின்னுட்டு ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாராம். அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சிவம் கவிம் வாயஜ்ஞம் முதரே வாக்கியே ஸ்நேகயுக்தம் அரிந்தமா
நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும். இந்த 2 ஸ்லோகத்திலேயும் ராமபிரான் இந்த ஹனுமான் கிட்ட இருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பிரமாதமாக விளக்கிறார். நன்னா எல்லாரும் கேளுங்க இந்த அர்த்தத்தை. எதிரிகளை எல்லாம் மாய்க்கக்கூடியவனே லக்ஷ்மணா, ராமபிரான் சொல்றார். சுமித்ரையின் செல்வனே, பிரமாதமாக அனைத்து சொற்களையும் நுட்பத்தை அறிந்தவனும் வானரனும் சுக்ரீவனுடைய அமைச்சருமான இந்த ஹனுமான் இனிய நட்பு தோன்றும் சொற்களால பதில் நீ சொல்லு அவனுக்கு. இந்த ஹனுமான் இருக்கார, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இதுல பயிற்சியே பெறாத ஒருவனால் இந்த அளவுக்கு உயர்ந்த தரமான சொற்களை கொண்டு பேசவே முடியாது. அதனால இந்த ஹனுமானானவர் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இது மூலையுமே பிரமாதமா படிச்சிருக்காரவர். இந்த ஹனுமான் படிச்சிருக்கான் அப்படின்னா ராமபிரான் லக்ஷ்மணன் கேட்டுக்க. இன்னும் வர 2 ஸ்லோகம் இன்னும் பிரமாதமா இருக்கும், கேளுங்க. நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணமேன பகுதாஸ்ருதம் பகூ வியாஹரதானேன ந கிஞ்சித பசப்திதம் ந முகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச ப்ருவோஸ்ததா அன்யேஷ்வபி ச காத்ரேஷு தோஷ சம்விதித क्वचित्. ராமபிரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, இந்த ஹனுமான் இருக்கானே இவன் இலக்கண நூல்களை எல்லாம் ஏகப்பட்டதா பல தடவைகள் படிச்சு அதை ஆராய்ச்சி அலசி போட்டிருக்கான் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை லக்ஷ்மணா. ஏன்னா அவன் பலவிதமான விஷயங்களை அவன் பேசின போதும் தரம் தாழ்ந்த சொல்லானது ஒன்று கூட அவன் சொல்லிலேருந்து வெளிப்படவே இல்லையே லக்ஷ்மணா. பேசும்போது இந்த ஹனுமான் அவனுடைய முகமானது கண்கள், நெற்றி, புருவங்கள், உடலின் பிற அவயவங்களிலும் குறை சொல்லும்படியான ஒரு அசைவுகள் கூட இல்லாம அனைத்தையும் சொன்னான் பாத்தியா இந்த ஹனுமான் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணன் கேட்டக. இந்த சுலகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஹனுமானை பற்றி அவர் சொல்றார். அவேஸ்தரம் அசந்திக்தம் அவேலம்பிதம் அத்ருதம் புரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அவர் இந்த ஹனுமானை பற்றி பிரமாதமாக பேசின்னு இருக்கார். அப்புறமா அவர் சுந்தரகாண்டத்தில் அது வேற பேசுறதெல்லாம். இந்த ஸ்லோகத்தில் சொல்ற ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக, இந்த ஹனுமான் இருக்கானே இவனுடைய பேச்சானது ரொம்பவும் சுருக்கமாக இருக்கு. ஆனால் அவன் பேசின ஒவ்வொரு சொற்கள்லையும் 2 விதமான அர்த்தங்கள் கொள்ளும்படியான சந்தேக நிலையில் ஒரு சொல்லு கூட இல்லை. தெள்ள தெளிவாக பிரமாதமாக யோசனை செய்து கொண்டே
கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல், அதாவது திக்கி திக்கி திணறாம, சொற்களை கடித்து குதறாமல், இந்த வானரன் இருக்கானே ஹனுமான், இத்தனையா எங்கேருந்து வந்தது தெரியுமா லக்ஷ்மணா? அவனுடைய மார்பு பகுதியில் உள்ள ஹிருதயத்திலிருந்து. எப்படி சொல்றார் பார்த்தால? அப்ப ஹனுமான் எவ்வளவு தூரம் பராக்கிரமசாலி, இதுதான் அவர் முதல்ல சொல்றார் ராமபிரான். அவனுடைய ஹிருதயத்திலேருந்து அவன் சொன்னதாக எனக்கு தெரியுது லக்ஷ்மணா. அவன் தொண்டையிலேருந்து பிரமாதமா கொஞ்சம் கூட நடுகளே இல்லாம சீராக நமக்கு கேட்கும்படியான மத்திய ஸ்வரத்தில், ரொம்பவும் சத்தமாகவும் போடல, ரொம்பவும் கீழையும் குரல் வெளில வராமல் இல்லை, நமக்கு மட்டும் கேட்கும்படியாக மத்திய ஸ்வரத்தில் பிரமாதமாக அமைந்திருக்கு பார்த்தியா? இந்த ஹனுமான் சொன்னதெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். சம்ஸ்காரக்ரம் அசம்பண்ணா அத்ருதாம விலம்பிதாம் ஓஸ்ராயதி கல்யாணீம் வாசம் ஹிருதயஹாரிணீம் அனயா சித்ரயா வாசா த்ரேஸ்தா நவ்யஞ்சனஸ்தயாத் கஸ்ய நாராத்யதே சித்தம் ஊத்யதாசேரரேரபி. இப்போ சொல்றார் ராமபிரான், பிரமாதமா சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க இந்த ஹனுமானை பத்தி. இந்த ஹனுமான் இருக்கானே லக்ஷ்மணா, பேச்சுக்கலையில பிரமாதமா எப்படி பேசணும் அப்படின்னுட்டு அதை உரிய முறையில் பிரமாதமா கற்று தேர்ந்து இருக்கான். அதில் கொஞ்சம் கூட படபடப்போ தடங்களோ இல்லாம இவனுடைய சொற்களை கேட்கக்கூடியவர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய மங்களகரமான சொற்களையே சொல்றான் பாத்தியா லக்ஷ்மணா? இவனுடைய சொற்களை கேட்டு யாருடைய மனம்தான் ஆனந்தம் அடையாம இருக்கும் சொல்லு பார்ப்போம். இந்த ஹனுமானுடைய அவர் பேசக்கூடிய அந்த சொற்களை கேட்டு யாரோட மனசு தான் ஆனந்தம் அடையாம இருக்கும் கேட்கிறார் பாருங்க இங்க ராமபிரான். எதிரியை வெட்டுவதற்கு ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வரான். அந்த கத்தியை உருவிக்கொண்டு வருபவன் கூட இந்த ஹனுமான் இவருடைய பேச்சை கேட்டா மனம் குளிர்ந்து போய் அவன் வெட்டுறதுக்கு வராமே திரும்பி ஓடி போயிடுவானே லக்ஷ்மணா. அவ்வளவு பிரமாதமா பேசுறானே ஹனுமான் என்னாராம் ராமபிரான். ஏவம் விதோ யஸ்ய தூதோ ந பவேத் பார்வதி பஸ்யது சிந்த்யந்தி கதம் தஸ்யா கார்யாம் கரையோ நகா. ஏவம் குணகணைர்யுக்தா யஸ்ய ஸ்யோ கார்யசாதகாः தஸ்ய சித்யந்தி சர்வார்த்தா தூதவாக்ய பிரசோதிதாः. ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்டக்க, பா மாசற்றவனே லக்ஷ்மணா, இந்த மாதிரி உயர்ந்த தன்மைகள் கொண்ட தூதுவன் எந்த மன்னனுக்கு இல்லையோ, ஆட்சியாளக்கூடிய மன்னனுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய சொற்களை, நல்ல சொற்களை சொல்லக்கூடிய மன்னன் தூதுவன் இல்லையோ, அந்த மன்னன் அவனுடைய செயல் திட்டங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? எந்த மன்னனுக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த நல்ல குணங்களை உடைய பணியாளர்கள்லாம் இருக்காளோ, அதாவது சொல்றது யாரு? ஹனுமான வைத்து அவர் சொல்றார்,
ஹனுமானை போல அந்த மன்னன் இருக்கானே அவனுடைய திட்டங்களும் பிரமாதமா இந்த ஹனுமான மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூதுவனுடைய சமயத்துக்கு ஏத்த மாதிரியான பேச்சினாலேயே பிரமாதமா நிறைவேறிவிடும் இல்லையா லக்ஷ்மணா அப்படின்னுட்டு சொன்னாராம் ராமபிரான். விதீதானௌ குணா வித்வன் சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ சாவா மார்காவ சுக்ரீவம் ப்ளவகேஸ்வரம் யதா பிரவேஷி ஹனுமன் சுக்ரீவ வசனாதிஹா ததா ஹி கரிஷ்யாவோ வசனா தவ சத்தமா. இப்போ ராமபிரான் சொல்ற யாரு கிட்டக்க நேராவே ஹனுமான் கிட்டக்க பேசுறார் ராமபிரான். இப்போ ஹனுமான அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பெரும் புலமை கொண்டவரே. ஆஹா, ஹனுமானுக்கு சொல்றார். ஹனுமானை பார்த்து பராக்கிரமசாலியான சுக்ரீவன் அவருடைய நற்குணங்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கோம். வானர தலைவரான சுக்ரீவனை தேடிக்கொண்டுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே ராமபிரான் ஹனுமான ரொம்பவும் பிரமாதமாக சொல்றார். நீங்க மகா உத்தமர் ஹனுமானே. சுக்ரீவனுடைய இந்த கருத்தை இந்த இடத்துக்கு நீங்க சொல்லியபடியே அவர்கிட்ட நாங்க நட்பு பூன நாங்க கண்டிப்பா உடன்படுகின்றோம் அப்படின்னாராம் ராமபிரான் ஹனுமான் கிட்டக்க. தஸ்ய வாக்கியம் நிபுணம் நிசம்யான் பிரகிருஷ்டரூப பவனாத்மஜகபிஹ மனசமாதாய ஜயோபபத்தௌ சக்யம் ததா கர்த்தும் ஏஷதாப்யாம். இப்போ என்ன பண்றார் ராமபிரான்? லக்ஷ்மணன்கிட்ட சொல்றார். அவனுடைய லக்ஷ்மணுடைய அன்பு ததுமும் பதிலை கேட்டதுமே வாயுகுமாரான வானரர் சாட்சாத் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான் உள்ளம் பூரித்தவராகி தன்னோட மனசுக்குள்ள தன்னுடைய சுக்ரீவனுடைய காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும், நிச்சயம் வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னு மனசுல திடப்படுத்திட்டு என்ன பண்ணாராம் ஹனுமான்? ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்கையும் லக்ஷ்மணன் கிட்டக்கையும் தோழமை மேற்கொள்றதுக்காக, அதாவது நண்பனாக இருப்பதற்கு அவர் நிச்சயித்தாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே திருத்தீய சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 3வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.